ஆகா கல்யாணம். அப்கமிங் எபிசோட்ல இங்க ராஜலட்சுமி மகா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு, "மகா நீயாச்சும் புரிஞ்சுக்கம்மா. நீ வந்தா மட்டும் தான் அந்த வீட்ல என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறத வெளில கொண்டு வர முடியுமா? எனக்கு என்னமோ சூர்யா தப்பு பண்ணியிருப்பான்னு தோணலம்மா. ஆனா எல்லாருமே சூர்யா தான் தப்பு பண்ணியிருப்பான்னு சொல்றாங்க. ஆனா எனக்காக நீ ஒரு உதவி மட்டும் பண்ணும்மா. எப்போதுமே நீ என்ன மாரி யோசிப்ப. எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ நம்ம வீட்டுக்கு வா. வந்துட்டு அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நீ நல்லா புரிஞ்சுகிட்டு, உண்மை என்னான்னு கண்டுபிடி. கண்டுபிடிச்சு எனக்கு என்ன உண்மை அப்படின்னு நிரூபிம்மா. எனக்கு என்னமோ சூர்யா இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு உள் மனசு சொல்லிட்டே இருக்கும்மா அப்படின்னு இங்க ராஜலட்சுமி மகாட்ட பேசுறாங்க. அதுக்கு மகாவும் முதல்ல ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு மகா சொல்றாங்க, "சரி அத்த நான் வரேன். அந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு செக் பண்றேன். ஆனா உண்மையிலேயே சூர்யா தான் இதுக்கு காரணமா இருந்தா கண்டிப்பா நான் அங்க இருக்கவே மாட்டேன். எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு நான் வந்துட்டே இருப்பேன்னு" சொல்றாங்க. அதுக்கு ராஜலட்சுமி சொல்றாங்க, "சரிம்மா, நீ வாம்மா. நீ வந்தாலே கண்டிப்பா உண்மை தெரிஞ்சிரும்மா. எல்லாரும் சூர்யா மேல பழி சொல்றாங்க. ஆனா, அத என்னால ஏத்துக்க முடியலம்மா" அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மகா வராங்க. வந்த உடனே அடுத்த நாள் காலையில மகாவ பத்தி இங்க ராஜலட்சுமி எல்லார்ட்டயும் பேசுறாங்க. பேசுனது மட்டும் இல்லாம, வீட்ல இருக்க எல்லார்ட்டயும் சொல்றாங்க. இனிமே நம்ப ஆஃபீஸோடைய புது எம்டி மகா தான் அப்படிங்கவும், இங்க அனாமிகா எல்லாருமே அதெல்லாம் ஏத்துக்க முடியாது எங்களால. அது எப்படி அவ எம்டி ஆக முடியும்னு சொல்லவும், இது என்னுடைய முடிவு மட்டும் இல்ல. இங்க இருக்கிற முக்கியமான முடிவு அதுதான். ஸோ, இனிமே யார் ஏத்துக்கிட்டாலும், ஏத்துக்கலனாலும் மகா தான் இனிமே இந்த கம்பெனியுடைய புது எம்டி. அவங்க சொல்றத நீங்கலாம் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு, இங்க ராஜலட்சுமி மகாவ எம்டியா நியமனம் பண்றாங்க. அதுக்கப்புறமா மகா உடனே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ, அழகியுடைய அப்பா யாரு? உண்மையாவே சூர்யா தானா? சூர்யாவா இருந்தா கண்டிப்பா உண்மைய கண்டுபிடிச்சே தீரணும்னு சொல்லி இங்க அபி கிளம்புறாங்க. சாரி, மகா கிளம்புறாங்க. மகா கிளம்பி அவங்களுக்கு முதல்ல யோசனை வருது, அந்த கம்பெனில அன்னைக்கு ஒரு சிசிடிவி காட்டுனாங்கல்ல, சூர்யா எடுத்துட்டு போய் ஆஃபீஸ் மேனேஜர்ட்ட பணம் குடுத்ததா சொல்லி ஒரு சிசிடிவி கேமரா காட்டுனாங்கல்ல, அத போய் செக் பண்றாங்க ஃபுல்லா. செக் பண்ணி பார்த்தா, அதில நெறைய விஷயம் ஃபேக்கா இருக்கிற மாரி இங்க அ மகாவுக்கு தோணுது. அதாவது என்ன அப்படின்னு அங்க பிரபாவ கூப்பிட்டு காட்டுறாங்க. "பிரபா, எனக்கு என்னமோ இந்த சிசிடிவி கேமரா போலின்னு தோணுது பிரபா" அப்படின்னு சொல்லவும், "ஏன்க்கா எப்படி சொல்றீங்க அது போலின்னு சொல்லிட்டு?" அப்படின்னு பிரபா கேட்க, "இல்லம்மா, இல்ல பிரபா. அதாவது அன்னைக்கு இந்த சிசிடிவி கேமரா காட்டுனாங்கல்ல, சூர்யா போய் அந்த ஆஃபீஸ் மேனேஜர்ட்ட பணம் குடுத்ததா, அதுக்கு அவரும் சொன்னாரு, "ஆமா, சூர்யா சார் தான் ஃபர்ஸ்ட்டு பணம் குடுத்தாரு. அதோட அந்த பொண்ணு பேசுனுச்சு. அந்த பொண்ணு தான் சூர்யாவுடைய ஒய்ஃபு. அவங்க தான் அழகியுடைய அம்மாலாம் சொன்னாங்கல்ல. ஆனா, அதெல்லாம் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பாரேன். அது எல்லாமே ரொம்ப இருட்டா, என்னமோ ஒரு இடம் மாரி தெரியுது. ஆனா, அன்னைக்கு இந்த பிரச்சனை முதல்ல ஆரம்பிச்சது சூர்யா ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்தப்ப தான். வீட்டுக்கு வந்தப்ப தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு சண்டை போட்டாரு. அதுலேருந்து தான் சூர்யா தான் காரணம் அப்படிங்கிற மாரி பிரச்சனை ஆரம்பிச்சது. அன்னைக்கு சூர்யா பார்த்தோம்னா, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு தானே வந்தாரு. அப்படி இருக்கும்போது, அவரு ஆஃபீஸர பார்த்து பணம் குடுத்து ஆஃபீஸ் மேனேஜர பார்த்து பணம் குடுத்தது, அது எல்லாமே அந்த மாரி இடத்துல இருக்க வாய்ப்பில்ல. அது என்னமோ வேற ஒரு பயங்கரமான இடமே தெரியுது. எனக்கு அங்க தான் சந்தேகம் ஆரம்பிக்குது. இது கண்டிப்பா சூர்யா பண்ணியிருக்க வாய்ப்பில்லன்னு சொல்லிட்டு. அப்படின்னு நேரா போயி அந்த மேனேஜர்ட்ட திரும்ப விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது, "ஆமா சார், இல்ல இது எல்லாமே அவர் தான் பண்ணாரு" அப்படிங்கிற மாரி அந்த மேனேஜர் சொல்றாரு. ஆனா, இங்க மகாவால ஏத்துக்க முடியல. சரி, அப்போ ஒருவேள அவரு ஆஃபீஸ் மேனேஜர் தானே குடுத்தாருன்னு சொல்றாங்க. அப்போ இந்த சிசிடிவி கேமரா கண்டிப்பா ஒரிஜினல் நம்ப ஆஃபீஸ்ல ஒரு சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அங்க பதிவாயிருக்கும்ல, சூர்யா பண்ண விஷயம்லாம். அந்த டேட்ல, அந்த டைமிங்ல சூர்யா ஆஃபீஸ்ல இருந்து தான் பேசினாராங்கிறத நாம ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கிட்டா என்ன? அப்படின்னு மகா சொல்ல, சூப்பர்க்கா, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்குன்னு" சொல்லி பிரபாவும், மகாவும் ஆஃபீஸ் போறாங்க. போயிட்டு அந்த ஆஃபீஸ் மேனேஜர்ட்ட விசாரிக்கிறாங்க. அந்த டேட்ல, அந்த டைம்ல அந்த சூர்யா அங்க என்ன பண்ணாரு அப்படிங்கிறத செக் பண்ணுங்க அப்படிங்கும்போது, சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா, அங்க தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அந்த டைம்ல சிசிடிவி கேமரா ஒர்க்கே ஆகல. கரெக்ட்டா அன்னைக்கு டேல அந்த டைம் கிட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு சிசிடிவி கேமரா ஃபுல்லாவே ஒர்க் ஆகாம ஜாம் ஆயிருக்கு. அதாவது ஜாம் ஆகல, அந்த இடம் மட்டும் டெலீட் பண்ண மாரி இருக்கு. அதுக்கு முதல்ல அந்த ஆஃபீஸ் மேனேஜர் சொல்றாரு, "இல்ல மேடம், அந்த டைம்ல கேமரா ஒர்க் ஆகல போல" அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அங்க உடனே நம்ப அ மகா மிரட்டி கேட்குறாங்க, "உண்மைய சொல்லுங்க. கேமரா ஒர்க் ஆகலையா? இல்ல ஒர்க் ஆகாம பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த மேனேஜர் சொல்றாரு, இத சொல்லக்கூடாது மேடம், இருந்தாலும் சொல்றேன். சூர்யா சார் தான் அத டெலீட் பண்ண சொல்ட்டாரு. நானும் டெலீட் பண்ணிட்டோம்" அப்படின்னு சொல்றாங்க. "இதோட பேக்கப் யார்ட்ட இருக்கு?" "இல்ல மேடம், பேக்கப்லாம் கிடையாது. இருக்கவும் முடியாது" அப்படின்றாங்க. "பாத்தியா பிரபா, நான் சொல்லல. இங்க தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. யாரோ வேணும்னு பண்றாங்க. எனக்கு சூர்யா மேல கொஞ்சம் டவுட் இல்லாம தான் இருக்கு" அப்படின்னு சொல்லவும், "சரி, சரிக்கா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் இருக்காங்க.
அவங்கள்ட்ட இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எரேஸ் பண்ணதை அவங்க ஈஸியாக வெளியே எடுத்து கொடுத்துருவாங்க. பிரச்சனைய விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து பிரபா அந்த சிசிடிவி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் இங்கே மகா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சாப்பாடு போடுறாங்க. அப்போதைக்கு சூர்யாவுக்கு யாருமே சாப்பாடு தராதனால ரூமில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அப்போதைக்கு மகா மட்டும் சாப்பாடு கொடுக்குறாங்க. குடுத்துட்டு வந்துடுறாங்க. வந்த கொஞ்ச நேரத்தில அழகி வராங்க. வந்ததும் அழகி ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. மகா போயிட்டு, "ஏன் அழகி அழுதுட்டு இருக்க? என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. அப்பா பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா சாப்பிடவே மாட்றாரு. பாவமா இருக்கு" அப்படிங்கிறாங்க. "சாப்பாடு தான் குடுத்துவிட்டனே, ஏன் சாப்பிடலன்னு?" கேட்கும்போது, "இல்ல அப்பா எதையோ நினச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காரு. சாப்பிட மாட்றாருன்னு" சொல்றாங்க. உடனே அதுக்கு மகா சொல்றாங்க, "அழகி அப்படிதான் அப்பா எதனா ஃபீல் பண்ணி அழுதாருன்னா, நீ விட்டுறக்கூடாதும்மா. நீ போய் சாப்பாட போட்டு உன் கையால ஊட்டி விடு. கண்டிப்பா உங்க அப்பா சாப்பிடாம இருக்க மாட்டாரு. சாப்பிடுவாரு" அப்படின்னு இங்க மகா சொன்ன பேச்ச கேட்டு நேரா போய் அழகி சாப்பாட போட்டு அதே மாரி ஊட்டி விடுறாங்க சூர்யாவுக்கு. சூர்யாவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுறாரு. உடனே அழகி சந்தோஷமா இருக்காங்க. ஆமா அப்பா சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி இங்க ஒரு பக்கம் மகாவுக்கு கால் வருது. பிரபா தான் கால் பண்றாங்க. கால் பண்ணி உடனே இந்த பக்கம் பேசுறாங்க. "அக்கா, நீங்க குடுத்த சிசிடிவி கேமராவ ஃபுல்லா பேக்கப் எடுத்தாச்சு. எடுத்துட்டியா? என்ன நடந்துச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. "அக்கா, ஆனா நாம எதிர்பார்த்த மாரி இல்ல. இங்க வேற ஏதோ பிரச்சனை இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பிரச்சனைடி?" அப்படின்னு கேட்கும்போது, "ஒண்ணும் இல்ல. அந்த கேமராவ நாங்க பேக்கப் எடுத்துட்டோம். அதுல அன்னைக்கு அந்த 3 நேரம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்போதைக்கு ராகவன் சார் தான் ஆஃபீஸ்ல இருந்திருக்காங்க. அப்போதைக்கு சூர்யா தான் ரொம்ப பரபரப்பா வந்திருக்காரு. ராகவன் சாரு ஏதோ முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறாரு போல. பேச பேச இங்க சூர்யா செமையா டென்ஷன் ஆகுறாரு, திட்டுறாரு. அப்புறம் ராகவன் சாரு சூர்யாவுடைய கைய புடிச்சுக்கிட்டு ஏதோ சொல்றாரு. அதுக்கப்புறமா சூர்யா முதல்ல கையெல்லாம் உதறி விடுறாரு. ஆனா என்ன சொல்றாங்கங்கிறது புரியல. அதுக்கப்புறமா வேற வழி இல்லாம ராகவன் சார் சூர்யாவுடைய கால்லலாம் விழ போறாரு. அதுக்கப்புறமா இங்க சூர்யா சாரும் சரின்னு சொல்லி அவங்க அப்பாவ தூக்கி விட்டு, அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி வராங்க. ஆனா அந்த நேரத்தில அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, என்ன அப்படிங்கிறது சரியா புரியல. ஆனா நம்ப ஆளுங்கள வச்சு இப்போதைக்கு அந்த மிமிக்ரி பண்ணுவாங்கல்ல, அவங்கள்ட்ட குடுத்தோம் அப்படின்னா, அவங்களுடைய லிப் மூவ்மெண்ட்ட வச்சு ஒருவேள அவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு தோராயமா கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குக்கா, அப்படிங்கிற மாரி சொல்ல, உடனே மகா சொல்றாங்க, "அப்படின்னா பிரபா எனக்காக ஒரு உதவி பண்ணு பிரபா. எப்படியாவது அந்த லிப் மூவ்மெண்ட் ஆளுங்கள்ட்ட குடுத்து, அவங்க அன்னைக்கு என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடி. நானும் இங்க மாமாட்ட போய் கேட்டு பார்க்கவா?" அப்படி கேட்குறாங்க. ஆனா இப்போதைக்கு மாமாட்ட கேட்டா கண்டிப்பா மாமா உஷாராயிடுவாரு. சூர்யாவ அலார்ட் பண்ணிடுவாரு. எனக்கு என்னமோ அப்போ மாமாவும், சூர்யாவும் சேர்ந்து தான் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அந்த உண்மைய மறைக்கிறதுக்கு தான் இப்போ சூர்யா தன் மேல பழிய போட்டுட்டு, இப்படி இந்த பழிய ஏத்துக்கிறாரோன்னு தோணுது. உண்மையிலேயே அங்க வேற என்னமோ நடந்திருக்கு. எனக்கு இப்போ இருக்க இருக்க சூர்யா மேல சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு. அதாவது சூர்யா இத பண்ணியிருக்க துளி கூட வாய்ப்பில்ல அப்படின்னு தான் என் உள் மனசு சொல்லுது. அப்போ மாமாவுக்கும், சூர்யாவுக்கும் இடையில என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா மட்டும் தான் இதுக்குள்ள என்ன உண்மை ஒளிஞ்சிருக்குதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். பிரபா எனக்காக இன்னும் ஹெல்ப் பண்ணு பிரபா. அந்த நீ சொன்ன மாரி வாய்ஸ் கிளிப் மூமெண்ட்ட என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஈஸியா என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படிங்கவும் பிரபா உடனே, "சரிக்கா, நான் அடுத்ததா அதுக்கான வேலைகள ஏற்பாடுகள பார்க்குறேன்னு" சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா மகா இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மைய கண்டுபிடிச்சு, அழகியுடைய உண்மையான அப்பா யாரு அப்படிங்கிறத நிரூபிப்பாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பரபரப்பான திருப்பங்கள பொறுத்திருந்து பார்க்கலாம்.